धुएं में दिखता है भोले का चेहरा, सीधा मिलन होगा भोले से तेरा, जहाँ जहाँ पे भोले का डेरा वहाँ वहाँ पे लगेगा फेरा, फसल जो पौधे से उतरेगी। வணக்கம் ஐயா. நமது மரபு மார்க்கத்தில் குண்டலினி யோகம், வாசி யோகம் இது ரெண்டும் வேற வேறயா? வணக்கம் ஆதிகுல தெய்வம். நம்ம மரபு மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வாசி யோகம், குண்டலினி யோகம் இது சித்தர்கள் வைத்திருக்கிற வெவ்வேறு சித்தர்கள் வெவ்வேறு நிலையில இருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். அதுக்கான வாசிக்குங்கிறதும் பாம்பு தான். வாசிக்குங்கிறதும் பாம்பு தான் குறிக்கும், குண்டலினிங்கிறதும் பாம்பு தான் குறிக்கும். அதனால ரெண்டும் வேறு வேறு இல்லை. ஆனா பேரு தான் வேற ஒழிஞ்சு பொருள் ஒண்ணுதான், நிலைப்பாடு ஒண்ணுதான். அப்ப ஒருத்தர் தவம் இருக்கும்போது எந்த நிலைப்பாட்டை அடைகிறாரு அப்படிங்கறத ஒரு நிலை இருக்குன்னா அந்த ஒரு நிலைக்கு ரெண்டு பேரு, அவ்வளவுதான். மற்றபடி ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம அதுல என்ன முக்கியமா நம்ம பாக்குறோம்னா நிலைப்பாடு. நெற்றிக்கண் திறக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சான்னா இல்ல. நெற்றிக்கண்ணோட முடிஞ்சு போச்சானா உச்சி திறந்தா மட்டும்தான் அவங்க பிரபஞ்ச தொடர்புக்கு வர்றாங்க. நெற்றிக்கண்ணு திறந்தா பிரபஞ்ச தொடர்புக்கு வரல. நெற்றிக்கண் திறக்கிறது ஒரு காலகட்டம், உச்சி திறக்கிறது இன்னொரு காலகட்டம். அப்போ அந்த உச்சி திறக்கும் போதுதான் நம்ம வெளியில இருக்கிற சக்தியை நமக்குள்ள கொண்டு வர முடியும். அப்பதான் நமக்கு ஆற்றல் அதிகரிக்கும், பலம் அதிகரிக்கும், சக்தி பெறும், உடம்பு சக்தி பெறும், நம்ம உயிர் சக்தி பெறும். நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை மேல இருந்து அது உறிஞ்சி எடுத்துக்கும். பொதுவாக எப்படின்னா ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரம் அதோட வேறு எப்படி மாதிரி இருக்கும், மண்ணுக்குள்ள ஊடுருவி இருக்கும். மரத்தோட மற்ற செடி கொடி பூவு காயெல்லாம் மேல காய்ச்சி கொட்டிக்கிட்டு இருக்கும். மனிதனை அப்படியே தலைகீழ மாத்திக்கணும். மனிதன் தன்னை தலைகீழ மாத்திக்கணும். அப்படி மரம் வேறு மண்ணுக்குள்ள ஆணிவர் மாரி போதோ மனுஷனுடைய ஆற்றல் அவனுடைய வேறு வெளியில வான்வெளி வரலைக்கும் விரிஞ்சு கிடக்கணும். அப்பதான் வெளியில இருக்கிற சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சி இந்த உடம்ப வளர்க்க முடியும். மரம் எப்படி மண்ணுக்குள்ள இருக்கிற சத்தெல்லாம் உறிஞ்சி அது நல்லா காக்கிதோ அது மாதிரி விண்வெளியில இருக்கிற வெட்ட வெளியில இருக்கிற சக்திகள் எல்லாம் மனுஷன் உறிஞ்சி அவன் உடம்ப பலப்படுத்திக்கிறதுக்கு, சக்தி விட்டுறதுக்கு, நீண்ட கால உயிர் வாழ்றதுக்கு, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அவன் உச்ச திறந்து வைக்கணும். இதுதான் சித்தருக்கு சொல்லி கொடுத்த இந்த வாசி யோகம், குண்டலினிங்கிற முறை. இதுதான் சிவ வழிபாடு, இதுதான் சக்தி வழிபாடு, இதுதான் பிரம்ம வழிபாடு, இதுதான் பெருமாள் வழிபாடு, இதுதான் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, இதுதான் இளமை வழிபாடு, முருகன் வழிபாடு, குமரன் வழிபாடு. இது அப்படியே செலவு செஞ்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணு, அர்ச்சனை பண்ணு, இதெல்லாம் உனக்கு உதவுன்னு சொல்லி நம்மள அந்த பக்கம் திருப்பி விட்டான். அதெல்லாம் உதவாது. அதெல்லாம் இறைப்பொருள், எங்கும் இறைந்து நிறைந்து இருக்கக்கூடியது. நம்ம தான் போய் அதை எடுத்துக்கணும். அதை எப்படி எடுக்கிறதுங்கிறது தான் இந்த வாசி யோகத்தோட நிலைப்பாடு. நீ இப்படி உச்ச திறந்து வச்சுக்கிட்டா அதெல்லாம் உனக்குள்ள ஊடுருவ ஆரம்பிச்சிடும். நீ பரவச நிலை அடைவ, நீ மெஞ்ஞானத்தை உணர்ந்துருவ, நீ ஆனந்த நிலைக்கு வந்துருவ, நீ பேரின்பத்துக்கு வந்துருவ அப்படின்னு சொல்லி கொடுக்கிற முறை. இது தப்பா சொல்லி கொடுத்து சிவன் காத்துவான், பெருமாள் காப்பாத்துவாரு, பிரம்மா காப்பாத்துவாரு, காக்கும் கடவுள், அடிக்கும் கடவுள், தேவையில்லாத பேர்களை அவங்க திணிச்சு நம்ம செய்ய வேண்டிய, நம்ம உணர வேண்டிய, நம்ம அடைய வேண்டிய சக்தியை அடைய விடாம சிவனை நம்ம பாதுகாத்துக்கிட்டா சாதாரண விஷயம். ஒரு சிவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம உடம்புக்குள்ள உயிரா இருக்குன்னு உணர்ந்துட்டா அதை நம்ம உள்ளத்தானே தேடி போயிடணும். அது கோயிலா சிலையா தேடி போறதுன்னா நம்மள அறியாம தானே. இதெல்லாம் படிச்சவங்களுக்கு தெரியும் தானே, தமிழ் கற்றவங்களுக்கு தெரியும் தானே, சித்தர் பாடலுக்கு படிச்சவங்களுக்கு தெரியும். ஆனா திரும்ப திரும்ப எதுக்கு இந்த சிலையை தாடி இவங்க போறாங்க? இவங்களோட கருமா, இவங்களோட பாவம், இவங்களோட வேண அதை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கு. சொல்லுவாங்கல்ல, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோத்து பதம்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க எத்தனை சோத்தை அமைக்க பார்த்தாலும் இவங்க புத்திக்கு எட்டாது. அதனாலதான் நம்ம இன்னும் நரகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இல்லைன்னா 2000 வருஷங்களுக்கு முன்னுக்கு தமிழர் சொர்க்கத்துல வாழ்ந்தாங்க. நிறைஞ்ச செல்வம், நிறைஞ்ச ஆரோக்கியம், நேர்மை, உண்மை, ஒற்றுமை இதெல்லாம் இருந்துச்சு 2000 வருஷங்களுக்கு முன்னுக்கு தமிழர்கிட்ட. அது 2000 வருஷங்களுக்கு பிறகு எப்ப இந்த ஞான மார்க்கம், இந்த சக்தி மார்க்கம், பக்தி மார்க்கமா மாறுனுச்சோ அப்பவே இவங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிச்சு. அதோட தொடர்ச்சி நாடு இருந்தான், மொழிய சுருக்கிட்டான், அனாதைகளா மாறிட்டான்.
அவனுக்குன்னு ஒரு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டான்னா கொஞ்ச நாள் சொந்த வீடு கூட இருக்காது, எல்லாம் வாரிசு இருக்காது, பரம்பரை இருக்காது, குலதெய்வம் இருக்காது, எல்லாத்துக்கும் தயாராகிட்டான். இன்னும் இருக்க போற கொஞ்சம் காலம், இன்னும் அந்த என்ன சொல்லுவாங்களே தலை முழுக போகுது, அந்த காலகட்டத்தில் இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் குலதெய்வத்தை தேடி பிடிக்கணுமோ தேடி பிடிங்க. தெரியாதவங்க நம்ம மரபு மார்க்கத்துல வந்து இணையுங்க. இந்த மரபு மீட்டெடுங்க. அவங்க மரபை தான் மீட்க போறோம். இந்த மரபு மார்க்கத்துல இணையத்தோட நன்மை என்னன்னா அவங்க மரபை மீட்டு எடுக்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு மரபுல இணைஞ்சு அவங்க குலதெய்வத்தை மீட்டு அவங்க வழிபாட்டை சரி பண்ணிக்கங்க. ரொம்ப தெளிவான வழிபாட்டு முறை நம்ம கிட்ட இருக்குது. புறச்செயல் என்னென்ன, அகச்செயல் என்ன, அறம்னா என்ன, புறம்னா என்ன, அருவன்னா என்ன, உருவன்னா என்ன, எல்லாம் நம்ம கிட்ட இருக்குது. தெய்வம்னா எங்க இருக்கு, இறைவனை எப்படி அடைகிறது, தெய்வத்தை எப்படி உணர்றது, தேவதைகள்னா என்ன, ஆத்மாக்கள்னா என்ன, சித்தர்கள்னா யாரு, எல்லாத்தையும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மரபை காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம மரபு முகத்துல இணைஞ்சு இதெல்லாம் கத்துக்குங்க, எடுத்துங்க, தெரிஞ்சுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.